ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. இப்போல்லாம் நிறைய பேருக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்குது. ஸோ நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக இந்த ப்ரௌனி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் சேல்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கேன் வெளியில். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்வீட் இருக்கிற மாதிரியான சாக்லேட்டை எடுத்துக்கணும். ரொம்ப ஹை லெவல் ஸ்வீட் அண்ட் சாக்லேட் தேவையில்லை இதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கோம், மேலே ஒரு பாத்திரத்தை அது மேலே வச்சு இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி லிக்விடைஸாக மாறிடும். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவு ஜீனிங்க, அதான் சுகர், அதை எடுத்து அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சாக்லேட்டும் பட்டரும் லிக்விடைஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஜீனியை போட்டுட்டு இப்பயும் பாருங்கள் இந்த சுடு தண்ணி அடியில் தான் இருக்குது. ஏன்னா ஜீனி வந்து நம்ம பவுடர் பண்ணாமல் நார்மலாக சேர்த்துருக்கிறதுனால இந்த ஹீட்லேயே அந்த ஜீனியும் வந்து நல்லா கரைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கணும். போட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபார் பிகினர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ப்ரௌனியோட லவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரௌனி ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்கு இது நான் ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 eggs ஃபஸ்ட்டு எடுத்து உடச்சி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் மிக்சிங் கொடுக்கணும். ப்ரௌனியோட மெயின் ப்ரொசீஜரே இந்த மிக்சிங் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ அதே அளவுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜி ப்ரௌனின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ரௌனி வந்து கிடைக்கும். நீங்கள் எங்கன்னா மாலில் போய் சாப்பிட்ருக்கலாம், ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்ருக்கலாம். ஸோ அதே டேஸ்ட்டு அதே அளவுக்கு சாஃப்டாக க்ரீமியாக ரொம்ப நல்லா வரும். நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக நல்லா வரும். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. வழக்கம் போல் இது போட்டு நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஓடிஜி இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், 2 எக்கை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு, நான் இதில் வந்து பெருசாக கட்டே கொடுக்கல பாருங்கள். அந்த 2 எக்குமே எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அந்த டைமிங் தான் இதில் எடுத்திருக்கேன். அந்த செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு 3rd எக்கு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு 2 மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி எல்லாமே ஒரே ஈவனாக வர்றது தான் நமக்கான இது மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து முடிச்சுட்டு, சில பேர் கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்ப்பாங்க, தேவையே இல்லை, அது ரொம்ப கசப்பாயிடும். ஸோ நான் மோஸ்ட்டாக இது வரைக்கும் நான் சேர்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் சேர்க்கும் போது எனக்கு பிடிக்காதனால அதுக்கப்புறம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து 150 கிராம் மைதா. ஸோ இதை 3 பார்ட்டிஷனாக பிரித்து நான் சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சம் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணுறேன், இப்போ 2வது இப்போ மறுபடியும் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ப்ராப்பராக அது மிக்ஸ் ஆகிடணும், கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ப்ரௌனியோட பெஸ்ட் ப்ரௌனி வெர்ஷன் வேணும்னாலே மிக்சிங் மட்டும்தான் இதில் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க. அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் திரும்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இந்த 3rd பேட்ச் மைதாவையும் நான் சேர்த்துட்டேன். ஸோ நல்லா சேர்த்துட்டு மிக்சிங் முடிஞ்ச உடனே அதை எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குன்றது இந்த பாருங்கள். இதில் வந்து கனெக்ஷன் இல்லாமல் நம்ம எவ்வளோ தூரம் ஹைட்டாக தூக்கினாலும் அதனுடைய லேயர் அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரௌனி வந்து அந்த மிக்சர் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் பட்டர் பேப்பரை விரித்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ப்ரௌனி பேட்டர் எப்படி டான்ஸ் ஆடுதோ. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான பேட்டர். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கும் வரும். அவ்வளோதான். நீங்கள் எப்பயுமே ப்ரௌனிக்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போடும்போது அடியிலையும் சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரௌனியை அன்மோல்டு பண்ணும்போது கையில் வந்து பிடிச்சி தூக்கி எடுக்க முடியும். இல்லாட்டி ப்ரௌனி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக மாறிடும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரான கேக்கியான ப்ரௌனி கிடைக்காது. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு தான் நீங்கள் மிக்சிங் ப்ராசஸே ஆரம்பிக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலான்னு மட்டும் செஞ்சிடாதீங்க. இதுதான் இதில் மெயினான விஷயம். எந்த ஒரு கேக் கூட பண்ணால் கூட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஓடிஜியை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்புறமா நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதை ரெடி பண்ணிடணும். 3rd தான் வந்து நம்ம மிக்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்க. இதுதான் பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை நான் மேலே அதில் வேணுன்றதில் ஊற்றி விட்டுட்டு, சில பேர் வால்நட் போடுவாங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸ் அது.
ஒவ்வொரு நாள் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். மேலே எல்லாம் தூவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். என்னது பாஷ் பிராண்டோட ஓடிஜின்றதுனால கரெக்டாக எனக்கு 35 மினிட்ஸ் டு 40க்குள்ளே பேக் ஆகிடும். ஸோ எனக்கு என்னுடைய ஓடிஜியோட ஹீட் லெவல் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சொன்னேன் இல்லையா, ஒரு எடுத்து வெளியில் கரெக்டாக எனக்கு அதே டைமிங் தான் கரெக்டாக பேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் 10 to 15 நிமிஷம் வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற போது எடுத்து இந்த மாதிரி பட்டர் பேப்பருக்கு உள்ளே ட்ரேக்கும் பட்டர் பேப்பருக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப்பை க்ளியர் பண்ணணும். இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அந்த ஒட்டாமல் தூக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணாதான் நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு ப்ரௌனி பீஸை நம்ம எடுக்க முடியும். இந்த பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் திணறுது, விழுந்துடும் போல் தோணுதுன்னா பயப்படக்கூடாது, டென்ஷனே ஆகக்கூடாது, ரிலாக்ஸிங்காக எடுக்கணும். ஆக்சுவலாக ப்ரௌனி பேக் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு தெரப்பியூட்டிக்கான விஷயங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் லயிச்சு செய்யும் போது உங்களுக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக் பேக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரௌனியாக இருக்கட்டும், ரொம்ப 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 ஃபேவரட் எனக்கு. வீட்லேயே பன்னு ப்ரெட்டு எல்லாமே பண்ணுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் அதெல்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வீட் ப்ரெட் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது வேணால் நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், பாருங்கள். பன் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு குட்டி சைஸாவோ இல்லை பெரிய சைஸாவோ நீங்கள் எப்படி சர்வ் பண்ணணும், வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக சண்டே பார்ட்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸஸ் போட்டு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கொடுக்கலாம். சூப்பர் யம்மியாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கணும். மேலே நல்லா கிராக்கியாக இருக்கணும், உள்ளே நல்ல சாஃப்டர் ஃபஜ்ஜியாக இருக்கணுங்க. அவ்வளோதான், அருமையான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நீங்கள் இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்றப்பெல்லாம் எடுத்து லைட்டாக சூடு பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கல்லையும் கூட சூடு பண்ணிக்கலாம், இல்லைனா மைக்ரோ ஓவன் இருந்தால் அதில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சாக்லேட் மட்டும் நல்ல பிராண்டட் சாக்லேட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராடக்ட் எப்பயுமே அதுக்கான அவுட்புட்டோட ரொம்ப அழகாக நல்லா வரும். நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வழக்கம் போல் எனக்கு வர மாதிரி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள்.